ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. எங்கே போகிறீங்க? அங்கே போகலாமா இங்கே போகலாமா? அங்கே போகலான்னா வந்துட்டோம். அங்கே போகலான்னு வந்துடுவோம். எங்கே போகலான்னு சொல்லு. அங்கே நம்ம அங்கே போகலாமா இங்கே போகலாமா? அவனே கை காமிக்கிறான் இங்க இருந்து. கடைக்கு போகலாமா? காருக்கு போகலாமா கடைக்கு போகலாமா? காரில் உட்கார வேணும். தன்வன், ஊருக்கு போகலாமா? கார்லையா? வா போலாம். வா, கதை ஓப்பன் பண்ணி விடுங்க. கார் ஓட்ட போகிறானா? ஃப்ரண்ட்டில் உட்கார வை அவனை. தெரியாது, அம்மா மட்டும் தெரியும். ரிஷந்துக்கு 6 பல்லு வந்துருச்சு. எப்படி சொல்லி இப்படி சிரிக்க போறாங்கண்ணா? சின்ன மிட்டியா தெரியுமாட்டு ஒரு தடவை வரவே மாட்டேங்கிறான் அந்த பையன். இப்படி ஒரு அழகி அழகு சிரிப்பெல்லாம் அழகா தான் இருக்குது. வந்தாதான் எங்க பெரிய மாட்டேவா ஏம்மா, நான் வாங்குறப்ப நீ வயிற்று வாய ஆமா கிருஷ்ணன் அந்த வேலை மட்டும் அவன்தான் கிளம்பியாச்சு. தன்வந்த் வந்து இப்ப கார் ஓட்ட போறான். தன்வந்த் எந்த ஊருக்கு போறோம்? எந்த ஊருக்கு போலாம்? அவனை அதை ஒண்ணு வரதான் சொல்றான். அங்க போய் இங்க போய் எங்க போய் எங்க போய் எங்க பெரியம்மா வீட்டுக்கா பெரியப்பா வீட்டுக்கா? அம்மா நான் வந்து ஆக்சிலேட்டரும் பிரேக் அழுத்துவேன். ஏன்னா இவனுக்கு பத்தாது, ஹைட் எட்டாது. கதவு சாத்தியாச்சு. அவன் கதவு சாத்தினாதான் கார் போகும்னு நினைச்சிட்டு இருக்கான். பாபா பா என்னது? பாபா பா என்ன பாலைக்கு வருது? வாங்க வாங்க பஸ்ல ஏறுங்க அப்படின்றியா? பஸ்ல ஏறுங்க அப்படின்றியா? தன்வந்துட்டு கொடுத்துரு. அவன் வாங்கி அதை மடிச்சு வை டாடி. அவனுக்கு அதை வச்சு கொடுத்துருங்க டாடி. தாத்தாவோட பாசம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மாதிரி வரல. ஏன்னா காலைல 6 மணி ஆனால் எங்கள் தாத்தா வந்து எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். குட்டி எந்திரிச்சிட்டியா, ஸ்கூல் நேரம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப சாப்பிட்டியான்னு கூப்பிடுவார், திரும்ப மத்தியானம் கூப்பிடுவார், திரும்ப நைட்டு சாப்பிட்டியான்னு கூப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோன் பண்ணிடுவார். நான் என்னதான் சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் என் செல்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஃபோன் பண்ணுறதில்ல. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு இறக்கமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நம்ம தாத்தா இல்லை, இனிமேல் நமக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க, தாத்தா மாதிரிலாம் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். நாமக்கல் வந்துட்டு போயிட்டு நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சுருதி வீடும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்காங்க. சுருதி தான் என்ன ரொம்ப இழைச்சி போயிட்டா. அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு பார்க்குறப்போ. ஏன்னா இங்கே இருக்கிறப்ப கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தா இல்லைங்களா. அங்கே போனதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அந்த பிள்ளையுமே ரொம்ப இழைச்சிருச்சு. நான் கேட்டேன்ட்டு என்னன்னு தெரியல துருக்கா, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் உடம்பு மட்டும் எனக்கு போடவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு. நான் ரொம்ப எலும்பாயிடுச்சு. நாங்கள் போன டைம் போனதுக்கும் சுருதி இந்த தடவை பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்புறம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வரேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தீபாவளி வேறு வருது இல்லைங்களா. தீபாவளிக்கு சுருதி வீடு அங்கே வர சொல்லிட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாரம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கலாம். கொஞ்சம் விலைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கேன்.
ரொம்ப உடம்பு குறைஞ்சிருச்சு அந்த பிள்ளைக்கு. என்னன்னு தெரில, எனக்கு இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்க்கா வீடியோ ரெகுலராக போடலன்ட்டு. 2-3 நாள் இல்லை, கொஞ்சம் என்ன அறியாமலே மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாய் விட்டு கத்தி அழுகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நமக்கு யாருமே இல்லை போல், நம்ம தான் வந்து எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறோம் போல் அப்படின்னு தோணுது. என்னன்னே தெரியல. நிறைய வெளியே சொல்ல முடியாமல் நிறைய கஷ்டமும் வேறு இருக்குது, யார்ட்டையும் ஷேர் பண்ணவும் முடியல. அந்த மாதிரிலாம் நிறையா ஆகிப்போச்சு. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கூட வச்சுக்க போகிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கண் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. 2வது ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் தேதி பண்ண சொல்லியிருந்தாங்க. தாத்தாவுக்கு சாமி கும்பிட வரதால நெக்ஸ்ட் வீக் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எப்படி பாட்டி அழுவாங்க, அழுகுறப்ப கண் வலி வந்துடும்னு சொல்லிட்டு பண்ணலைன்னு சொல்லிட்டோம். இந்த வாரத்தில், அதாவது தீபாவளி வர வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பாட்டியை கொண்டு போய் நான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லே விட போகிறேன். இது என்னோடய முடிவு இல்லை, எங்கள் பாட்டியோட முடிவு. நான் வந்து எங்கள் பாட்டி என் கூட இருங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் பாட்டி இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து இங்கேயும் இருக்கேன், மாமா வீட்லேயும் இருக்கேன், மாமாவும் பொக்குன்னு இருக்கான், நான் இங்கேயே இருந்தேன்னா மாமா எல்லோரும் கேள்வி கேட்பாங்கள்ல, நான் மாமா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்களோட விருப்பம். ஏன்னா வயசாகி போச்சு, வயசானதுக்கப்புறம் அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி நம்ம வீட்டில் அவங்க விருப்பம் இல்லாமலாம் வச்சுட்ருக்கக்கூடாது. அவங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு அங்கே 1 மாதம் 2 மாதம் இருந்தாலும் சரி அங்கேயே இருந்துட்டு ஒரு நாள் 2 நாள் எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் நாமக்கல்லே விட போகிறோம். தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி எங்கள் மாமனார் வீட்டுக்கு வரலன்ட்டாங்க. நான் வந்து மாமா வீட்டிலே இருக்கேன். எனக்கு ஒரு 4-5 மாதம் எங்கள் வீட்டில் இருந்தாங்களா, அதனால சரி மாமா வீட்டிலே வந்து இந்த வருஷம் தீபாவளி பார்த்துட்டு அங்கேயே இருக்கிற கண்ணு. தாத்தாவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஒன்று இறந்த பணம் வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 மாதம் அங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து எங்கள் பாட்டி இஷ்டத்துக்கு வந்து விட்டாச்சு. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் போகிறாங்க. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் நிறைய பேர் நம்ம தீபாவளி ஷாப்பிங் எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஷாப்பிங்கும் நம்ம அந்த கோல்டு சீட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அது 2 தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸு இந்த வருஷம் என்ன எடுக்கிறது என்னன்னு தெரியல. பாப்பாங்களுக்கு வெஸ்டர்ன் தான் எடுப்போம். ஏன்னா இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால அவங்க அப்பா வந்து இந்த பட்டுப்பாடு சட்டெலாம் ஒத்துக்க மாட்டார். இப்போது எனக்கு வந்து ஏதாவது சுடிதார் அந்த மாதிரி எடுப்பேன்னு நினைக்கிறேன். வருஷம் எல்லாருக்குமே எடுப்பேன். சுருதி வீட்டுக்கு, எங்களுக்கு, அப்புறம் எங்கள் அப்பா வீட்டுக்கு, 3 வீட்டுக்குமே எடுப்பேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் எடுத்து தர முடியுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருவேன். பாட்டி இப்போ வந்து பாட்டி ஆப்ரேஷன் பண்ணுறது, இப்போ வந்து தாத்தாக்கு சாமி கும்பிட்டதுமே பாட்டி அங்கேயே விட்டுட்டு வர மாதிரி தான் இருந்தது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லைம்மா, நான் என் பாட்டி அங்கேயே இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், இல்லைம்மா நீ வா, உனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணிடுறேன், பண்ணதுக்கப்புறம் நீ வந்து திரும்பி இங்கே இருந்துட்டு எப்போ வரணுன்னு தோண்டோ வா. ஏன்னா இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அது வந்து கேப் எடுத்து அப்படி 4-5 மாதம் ஆகி கடைசியாக நம்ம மறந்துடுவோம். அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாமலே போயிடும் இல்லைங்களா. அதனால் வந்து எங்கள் பாட்டி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வாரம் அடுத்த வாரம்லாம் பாட்டி நாமக்கல் போயிடுவாங்க. எப்படி நம்ம ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாமல் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கிளிப்பெல்லாம் ஊரில் எடுத்ததெல்லாம் இருக்குது, அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.